கடவுளிலே மிக எளிமையான கடவுள் விநாயக பெருமான் தான். விநாயக பெருமான் எப்படி இருந்தாலும் வருவார். மஞ்சளை உருட்டி வைத்தால் வந்து விடுவார், சாணத்தை உருட்டி வைத்தால் வந்து விடுவார், மணலை உருட்டி வைத்தால் வந்து விடுவார், வாழைப்பழத்திலே விநாயகர் வந்து விடுவார், எந்த ரூபத்திலும் விநாயகர் வருவார். மஞ்சள் குங்குமத்திலே நீங்கள் பிள்ளையாரை பிடித்து வைத்தால் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு போகும். மஞ்சள்ல விபூதிய விநாயகரை பிடிச்சு வச்சா செவ்வாய் தோஷம் போகும். புற்று மண்ணுல விநாயக பெருமானை செய்தால் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும். வெள்ளத்துல அச்சு வெள்ளத்திலே நீங்கள் விநாயக பெருமானை செய்து வழிபட்டால் உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கிற அத்தனை நோய்களும் தீர்ந்து போகும். உப்பினாலே விநாயக பெருமானை செய்யலாம். உப்பு தான் நமக்கு ஆதியினுடைய தொழில். அந்த உப்பினால செஞ்சா நமக்கு எதிரிகள் ஓடி விடுவார்கள். அதை போல வெள்ளருக்கினால் செய்தால் பில்லி சூனியம் போகும். இதோ கடமானது மிக அழகாக வேத விற்பனருடைய சிரசுகளிலே ஏறி வருகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் நல்லா குலவ போடலாம். கடம் புறப்பாடாகி வலம் வரப்போகிறது. வளம் என்றால் வாழ்வது என்று பொருள். வலது என்று சொன்னால் வாழ்க்கையிலே வாழ்வது என்று பொருள். மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே வலது காலை எடுத்து நாம் வரப்போகிற அளவிற்கு இப்போது கலசமானது வலம் வரப்போகிறது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாழைப்பழத்தாலே விநாயகரை செய்தால் வம்ச விருத்தி அடையும், சாணத்தாலே விபூதியை செய்தால் சகல நிவாரண தோஷம் அடையும்.